மனம் மாறக்கூடியவர் வாழ்வை பெற்றுக்கொள்வார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 26ஆம் வாரத்திலே லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தையிலே மனம் மாறக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவர் தரக்கூடிய வாழ்வை பெற்றுக்கொள்வார் என்பதை இந்த இறை வார்த்தையானது எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே கொராசி நகரே ஐயோ உங்களுக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உங்களுக்கு கேடு என்று இயேசு ஆண்டவர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்நகரங்களில் இயேசு பல அற்புதங்களை செய்தார். குருடர்களுக்கு பார்வையளித்தார், நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்தினார், அற்புதமாக அவர்களுக்கு உணவையும் அளித்தார். ஆனால் மக்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை. இயேசு சொல்கிறார், இதோ அற்புதங்களை நான் சீதோன் பகுதிகளில் செய்திருந்தேன் என்று சொன்னால் அவர்கள் சாம்பலில் உட்கார்ந்து தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி அவர்கள் மனமாறி இருப்பார்கள் என்று கூறுகிறார். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பாவம் செய்கிறோம் என்பதை அறிந்தும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடியவர்கள் அதிகமான தண்டனையை பெறுவார்கள் என்பதை எடுத்துரைக்கின்றார். அதை போலவே கப்பர்நாகூமில் இயேசுவின் முக்கியமான ஒரு பணித்தளமாக அமைந்திருந்தது. அங்கும் அவர் கற்பித்தார், அற்புதங்களை செய்தார், சீடர்களை அழைத்தார். ஆனால் அவர்கள் பெரும்பாலும் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே பாதாளத்திற்கே தள்ளப்படுவாய் என்று சொல்லப்பட்டு வாய்ப்பை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே மறுத்தார்கள். அதை போலவே சீடர்களை ஆண்டவர் இயேசு அனுப்புகின்ற பொழுது அவர் கூறக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு செவி சாய்ப்பவன் எனக்கு செவி சாய்க்கிறான், உங்களை மறுதளிப்பவன் என்னையும் மறுதளிக்கிறான், என்னை ஏற்றுக்கொள்பவன் என் தந்தையை ஏற்றுக்கொள்கிறான். இவ்வாறு என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இறை வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கின்றார். குறிப்பாக விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது சோதோம் கொமோரா பகுதி, அந்த பகுதி அதிலே சோதோம் மக்கள் மிகவும் பாவத்தில் மூழ்கியிருந்தனர். அநியாயம், வன்முறை, பாலியல் பாவம் அதிகமாக இருந்தது. கடவுள் லோத்தின் மூலம் எச்சரித்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. கடவுளுடைய தூதர்களை கூட அவமதித்தனர். முடிவில் வானத்திலிருந்து நெருப்பும் கந்தகமும் பொழிந்து நகரமே அழிக்கப்பட்டது. பாவத்தில் பிடித்த நகரம் மனம் திரும்பாமல் இருந்ததால் கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பை கொடுத்தார். அதே போலவே நினிவே, யோனா காலத்தில் கடவுள் யோனாவை அனுப்பினார். நினிவே 40 நாளில் அழிக்கப்படும் என்று கூறினார். அப்போது மக்கள் அரசர் முதல் சாதாரண மனிதர் வரை மனம் திரும்பினர். கடவுள் அவர்களை இரக்கத்துடன் காப்பாற்றினார். ஆனால் மீண்டும் நாகும் காலத்தில் சில தலைமுறைகளுக்கு பின் நினிவே மீண்டும் பாவத்தில் விழுந்தது. அவர்கள் மீண்டும் மனம் திரும்பவில்லை. நாகும் தீர்க்கதரிசி மூலம் கடவுள் அழிவு தீர்ப்பை சொன்னார். வரலாற்றில் அந்த நகரம் உண்மையிலேயே அழிந்ததாக சொல்லப்படுகிறது. அதை போலவே தான் இந்த கொரோசின், பெத்சாய்தா, கப்பர்நாகூம் இவர்களும் ஆண்டவர் இயேசுவின் அற்புதங்களை கண்ட பிறகும் அவர்கள் மனம் திரும்பாமல் இருப்பதை பார்த்த ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே மனம் திரும்பாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தண்டனை தீர்ப்பை பெறுவார்கள் என்று கூறுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு எல்லாம் மனம் மாறுவதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. முதலாவதாக நமக்கு அறிவும் பொறுப்பும் தேவை. நாம் இறை வார்த்தையை வாசிக்கிறோம், அன்றாடம் திருப்பலியிலே மறையுறை வழியாக இறை வார்த்தையை கேட்கிறோம். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் மனம் திரும்பாமல் இருந்தால் நம்முடைய வாழ்வும் கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகூம் போலவே ஆகிவிடும் என்பதை இயேசு இன்றைய நாளில் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறார். இரண்டாவது, மனம் திரும்புதல் மிகவும் முக்கியமான ஒன்று. அற்புதங்கள், அதிசயங்கள், சத்தியம் ஆகியவை மனம் திரும்பத்தான் அழைக்கின்றன. வெளிப்படையான ஆன்மீக அனுபவங்கள் மட்டும் போதாது, உள்ளத்தின் மாற்றமே கடவுளுக்கு பிரியமானது. மூன்றாவதாக, இறை வார்த்தையை மதிக்க வேண்டும். ஒருவரின் மூலம் இறை வார்த்தை வந்தாலும் அது கடவுளுடைய வார்த்தை. அதனால் நாம் அருட்தந்தையர்களை, அருட்பணியாளர்களை, அருட்சகோதரிகளை இவர்கள் செய்யக்கூடிய பணிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய வார்த்தை அவர்கள் மூலமாக வருகிறது என்று சொல்லி நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு
பாவங்களை விட்டு விடுவதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே தவறுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால், யாராவது ஒருவர் அந்த தவறை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், அதை பழிவாங்கக்கூடிய எண்ணத்திலோ அல்லது குடும்ப உறவிலிருந்து விரிசலை ஏற்படுவதற்காக ஒரு செயல்பாட்டாக எடுக்காமல், ஒருவர் மற்றவரை திருத்திக் கொள்வதற்காக, பாவத்திலிருந்து விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு விரும்பக்கூடிய வாழ்வை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். அதே போலவே நம்முடைய பிள்ளைகள் தவறுகள் செய்கின்ற பொழுதும் அவர்களுக்கு சுட்டி காட்டி நல்வழியை காட்ட வேண்டும். சமுதாயத்தில் நாம் காணக்கூடிய தீமைகள், மக்களுக்கு எதிராக, இந்த இயற்கைக்கு எதிராக, இன்னும் சமுதாயத்திலே நாம் பலவிதமான பேரழிவுகளை பார்க்கிறோம். இவற்றை பார்க்கின்ற பொழுது தவறை சுட்டி காட்டி அதை திருத்துவதற்கான வழியை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே நாம் சந்திக்கக்கூடிய நபர்களிலெல்லாம் பாவ வாழ்வு இருக்கிறது என்று சொன்னால், அதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டி பாவத்திலிருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுக்க நாம் உதவியாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களையும் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். எனவே மனம் திரும்புதல் மட்டுமே நாம் கடவுள் தரக்கூடிய நிலை வாழ்வை, உண்மையான வாழ்வை, விண்ணக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள அந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு எச்சரிக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசுனுடைய அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அப்பொழுது நாமும் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடர்களாக, சீடத்திகளாக வாழ முடியும். இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.